ஸ்டோன்ஸ் ஜென்ரலாக வந்து ஒரு பர்டிகுலர் சைஸில் நம்ம பார்க்குறோம். ஒரு 2 mm 3 mm சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஸ்டோன் வந்து சைஸ் மாறுமா, வளருமா, இல்லை ஃபார்ம் ஆனால் அதே சைஸில் தான் இருக்குமா? இங்கே நம்ம எல்லாருமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் கிளைமேட். இங்கே நிறைய வெயில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இவ்வளோ வெயில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு கண்டிப்பாக அப்பப்போ யூரினில் வந்து கற்கள் சின்ன சின்னதாக போக தான் சான்சஸ் இருக்குது. அந்த கல் எப்போவுமே 1 mm 2 mm தான் ஆரம்பிக்கும். நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், நல்லா ஜாகிங், ஸ்கிப்பிங், இல்லைன்னா ஷட்டில் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடும் போது தான் அந்த கல்லெல்லாம் டிஸ்லாஜ் ஆகி யூரின் பாதை வழியாக வெளியில் போயிடும். எதுக்கு இந்த சைஸ் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான ரீசன், இந்த யூரினரி பைப் இருக்குது. கிட்னிலேருந்து பிளாடருக்கு நோக்கி வரக்கூடிய யூரின் பைப் பேர் யூரிட்டர்னு சொல்லுவோம். அதோடைய டைமென்ஷன் வந்து மொத்தமாகவே 5 mm தான். அதே இது கொஞ்சம் பெரிய சைஸ் கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8 mm வரைக்கும்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வெளியில் வரும். ஆனால் 8 mmக்கு மேலே இருக்கக்கூடிய கற்கள் அந்த யூரின் பைப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில் ஸ்டக் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் சைஸ் வந்து 8 mmக்கு மேலே போகிற கற்கள் யூஸ்வலாக அடைச்சிக்கும். அது நம்ம லேசர் சிகிச்சை மூலமாக தான் நம்ம பிரேக் பண்ணி எடுக்கணும்.